ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கத்தின் தலைவராக ஸ்ரீ குருஜியிடம் ஒப்படைக்கப்பட்ட பணி, விதி, தேசிய மறுமலர்ச்சியை கொண்டு வருவதாகும். இதற்கு புதிய யுக தர்மத்தின் அடிப்படையில் சனாதன தர்மத்தின் கொள்கைகள் மற்றும் நடைமுறைகள், பார்வைகள் மற்றும் நோக்கங்களை நவீன தலைமுறையினருக்கு புரியும் வகையிலும் பொருந்தக்கூடிய வகையிலும் மீண்டும் கூற வேண்டியிருந்தது. மேலும் வளர்ந்து வரும் உலக சூழ்நிலையின் பின்னணியில் இதை செய்ய வேண்டியிருந்தது. பாரதம் போன்ற எந்த நாடும், மிகவும் முக்கியமான நாடும், தனிமையில் வாழ முடியாது. பாரதம் தன்னை வடிவமைத்துக் கொண்ட விதம் உலகத்தை உருவாக்குவதில் மிக முக்கியமான பொருத்தமாக இருந்தது. ஸ்ரீ குருஜி அதை நன்கு அறிந்திருந்தார். தேசிய மறுமலர்ச்சி மற்றும் மறுகட்டமைப்புதான் அவரது முக்கிய அக்கறை என்றாலும், பாரதத்திற்கு உலகளாவிய பங்கு உண்டு என்பதை ஸ்ரீ குருஜி அறிந்திருந்தார். அந்த நேரத்தில் தன்னை முன்வைத்த சர்வதேச சூழ்நிலை மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தியது. உலகத்தின் முன் வேறு வழி இல்லை என்று தோன்றியது. முதலாளித்துவம் மற்றும் கம்யூனிசம் ஆகிய இரண்டு முரண்பட்ட அமைப்புகள் மற்றும் சித்தாந்தங்களின் பிடியில் அது சிக்கிக் கொண்டது. ஒவ்வொன்றும் உலக மீட்பின் தத்துவத்தின் ஒரே பாதுகாவலர் என்றும் மனிதகுலத்திற்கு ஒரு மாதிரி என்றும் கூறிக்கொண்டன. இந்து மறுமலர்ச்சி இயக்கம் துயரத்தை தணிக்கவோ அல்லது உலகம் எதிர்கொள்ளும் இக்கட்டான நிலையை தீர்க்கவோ எதுவும் வழங்கவில்லை என்று பலர் தவறாக நம்பினர். அவர்களை பொறுத்தவரை ஸ்ரீ குருஜியின் அணுகுமுறை குறுகிய இந்து மத பிரிவினைவாதத்தை அடிப்படையாக கொண்டது. அதே நேரத்தில் நிலைமை ஒரு மாற்று உலக கண்ணோட்டத்தை கோரியது. இது அனைத்து மனிதகுலத்தின் எதிர்காலத்திற்கும் நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் அளிக்கும்.